السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி அறிவுரைகள். இந்த உரையை பொறுத்தவரை எம்முடைய உள்ளத்திற்கு மிகுந்த கவலையை, துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தியை இந்த உம்மத்தில் ஈமானில் பலகீனமாக வாழக்கூடிய எவராலும் சகித்து கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பாரமான செய்தி முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு, யாரை நாம் எம்முடைய உயிரை விட, எம்முடைய பெற்றோர்களை விட, எம்முடைய உறவுகளை விட, எம்முடைய செல்வங்களை விடவெல்லாம் நேசிக்கிறோமோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை விட்டு பிரிந்த செய்தி எம்முடைய உள்ளத்திற்கு மிகுந்த பாரமான ஒரு செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இயற்கை அது. யார் இந்த பூமியில் பிறக்கிறார்களோ படைப்பாக, அவர்கள் இந்த பூமியை விட்டு மரணித்தே ஆகுவார்கள். யாராக இருந்தாலும் சரி. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். குல்லு நஃப்ஸ், எல்லா நஃப்ஸும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பென்று எதுவெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறதோ, குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் ஆற்றலும் பொருந்திய அந்த ரப்புடைய முகத்தை தவிர எல்லாம் இந்த உலகத்திலிருந்து நீக்கப்பட்டே தீரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நியதியைத்தான் இந்த பூமியில் மனிதராக பிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் வைத்திருந்தான். இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் மரணத்தை அடைவீர்கள், அவர்களும் மரணத்தை அடைந்தே தீருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்த நியதி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சில குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை விட்டு பிரிய போகின்ற செய்தியை அவர்களுக்கு உணர்த்தியது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله أفواجا என்ற சூரா இறக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறக்கப்பட்டவுடன் அறிகிறார்கள் தங்களுடைய தவணை, அஜல் முடிய போகிறது என்பதை. அல்லாஹுடைய மார்க்கம் முழுமை பெறுகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் அல்லாஹ் இந்த தீனை முழுமைப்படுத்துகிறான் என்ற வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகிலிருந்து அல்லாஹுடைய தூதர் அறிந்து கொள்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன் என்ற செய்தியை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் தன்னோடு வாழ்ந்த தோழர்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதன் ஒரு அடிப்படைதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி ஹஜ்ஜின் பொழுது சொன்னார்கள்,
யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஹுது மனாசிகக்கும், ஹஜ்ஜுடைய கிரியைகளை, ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறைகளை என்னிடத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். فإني لا أدري لعلي لا أحج بعد عامي هذا. எனக்கு தெரியாது அடுத்த ஆண்டு உங்களோடு நான் ஹஜ் செய்வேனா இல்லையா என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக அறிவித்தார்கள், அடுத்த ஆண்டு உங்களோடு நான் ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வஅர்தாஹ். யார் முஆத் இப்னு ஜபல்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இந்த தோழருடைய கரத்தை பற்றி பிடித்து சொன்னார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக். அல்லாஹு அக்பர். முஆதே, உன்னை நான் நேசிக்கிறேன். யாரை யார் நேசிப்பது? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆதே, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன முஆதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்புகிறார்கள். எப்படி தெரியுமா? மதீனாவுடைய வாயில் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அவருடைய வாகனத்தின் மேல் ஏற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வாகனத்தின் கீழ் நடந்து அந்த வாகனத்தை அழைத்து செல்கிறார்கள். மதீனாவுடைய வாயில் வந்தவுடன் முஆத் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் செய்துவிட்டு சொன்னார்கள், யா முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆதே, நீ செல்கிறாய் யமனுக்கு, ஒருவேளை அடுத்த ஆண்டு உன்னால் என்னை சந்திக்க முடியாமல் போகலாம். லஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா அவ் கப்ரி. ஒருவேளை அடுத்த ஆண்டு இந்த மஸ்ஜிதை நீ கடந்து செல்லுவாய் அல்லது என்னுடைய கபரை நீ கடந்து செல்லுவாய் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் இந்த செய்தியை கேட்ட முஆத் அழ ஆரம்பிக்கிறார், தேம்பி அழுகிறார். அந்த பிரிவை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அனுப்பிவிட்டு மறுபடியும் மதீனாவை நோக்கி தங்களுடைய முகத்தை திருப்பியவர்களாக சொன்னார்கள், யா முஆத் இன்ன அவுலன் நாஸி பி அல் முத்தகூன் மன் கானு வ ஹைது கானு. முஆதை அறிந்து கொள், மனிதர்களில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? மனிதர்களில் மேலானவர்கள் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் கண்ணியமானவர்கள். அவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் சரி, யாராக வாழ்ந்தாலும் சரி, எப்போது வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் தான் மேலானவர்கள் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ஜில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வந்ததற்கு பிறகிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலும் செயல்களிலும் மாற்றத்தை நபித்தோழர்கள் உணர்கிறார்கள். 11வது ஹிஜ்ரியுடைய ஆண்டுடைய தொடக்கம், சஃபருடைய மாதம் துவங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய ஆரம்ப நாட்களில் இரவு நேரத்தில் விழித்து அபு முவைஹிபா என்று தன்னோடு இருக்கக்கூடிய அந்த தோழரை அழைக்கிறார்கள். அந்த தோழரை அழைத்து சொல்லுகிறார்கள், அபு முவைஹிபா, வா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். பக்கீஅ, ஜன்னத்துல் பக்கீஅ, இப்போது நாம் சஹாபாக்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த பக்கீருக்கு சென்று அங்கே அடக்கம் செய்திருக்கக்கூடிய மக்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு முவைஹிபாவிற்கு சொல்லுகிறார்கள். அபு முவைஹிபா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பக்கீ அடக்க ஸ்தலத்திற்கு செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடக்கமாக இருக்கக்கூடிய கபர்களை பார்த்து சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் மகாபிர். கபர்வாசிகளே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இப்போது மக்கள் எதை அனுபவிக்கிறார்களோ அதை நீங்கள் அனுபவிக்கவில்லை. சோதனைகள் வந்துவிட்டது. அக்பலத்தில் ஃபிதன், சோதனைகள் முன்னோக்கி விட்டது. அடுக்கான இரவுகளை எப்படி இருள்கள் சூழுமோ அது போன்று சோதனைகள் முன்னோக்கி விட்டது. இறுதி முதலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. முன்னால் சென்றதை விட பின்னால் வருகின்ற ஃபித்னா மிக பயங்கரமான ஃபித்னாவாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அபு முவைஹிபாவை பார்த்து சொன்னார்கள், அபு முவைஹிபா, உனக்கு தெரியுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வாய்ப்பை தந்தான் இந்த துன்யாவுடைய அலங்காரங்களை தேர்ந்தெடுப்பதற்கு, இந்த துன்யாவில் நிரந்தரமாக வாழ்வதற்கு, நாளை சொர்க்கத்தில் என்னை சேர்ப்பதற்கு. நானோ
அல்லாஹ்வின் சந்திப்பை தேர்ந்தெடுத்து கொண்டேன் அபு முவைஹிபா என்று கூறி அங்கே அடக்கமாக இருக்கக்கூடிய கபர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தலையோ அதிகமான வலியோடு காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய தலைதான் மிகுந்த வலியோடு காணப்படுகிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கூறிவிட்டு தங்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க ஆரம்பித்தார்கள். அந்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அதிகமானது, காய்ச்சல் அதிகமானது, உடலுடைய வலிகள் எல்லாம் அதிகமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வலியோடு இந்த வேதனையோடு தங்களுடைய